என்னுடைய பேர் பாலமுரளி, கரூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு 40 அவார்டு, பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய, தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி 15,000 ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள், நிறைய பேர்த்துக்கு நன்மை கிடைக்கும். இதை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். இந்த யூடியூப்பை பாருங்கள், இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசியவே ராசிநாதன் குரு பகவான் பார்வை பார்க்குறாரு. அப்போ அது பெரிய சிறப்பு. அப்போ மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். ஆனால் சஞ்சலம் தீர்ந்தாலும் குரு திரும்ப கடகத்துக்கு வரையில் திரும்பவும் மனம் சஞ்சலமாக இருக்கும். ராசிக்கு 1, 3, 11ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்குறது சிறப்பு. அந்த நேரத்தில் மனசஞ்சலங்கள் இவங்களுக்கு தீரும். இவங்க பத்திரம், டாக்குமெண்ட்ஸு இதில் கவனமாக இருக்கணும். அப்போ அந்த பத்திரம், டாக்குமெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஒரு தடவை நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா 2வது தடவை அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தகப்பனாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க தகப்பனாருக்கு ஒரு ஆயில் ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பு. ராசியை குரு சனி பகவான் 2 பேர்த்தனுடைய பார்வையும் இருக்குது. குருவா சனியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு இந்த சனி பகவான் தான் ரொம்ப மைனஸாக இருந்து இவங்களை டைவெர்ட் பண்ணுவார். சில நேரத்தை மைண்டை தவறான வழிக்கு கூட செலவு பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுடைய செலவாளி ஆக்க மாட்ட வைப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு முற்பகுதியில் தடையாக இருக்கும், பிற்பகுதியில் நன்மை கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கும். தேவையானவங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கட்டாயமாக இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம். இந்த ஜாதகனுடைய குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாதகருடைய இளைய சகோதரர் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பும் யோகமும் உண்டு. இவங்களுக்கு திருமண தடை விலகி சீக்கிரம் திருமணமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி நாளில், இந்த 2025 இவங்க எந்த புது சொத்தும் வாங்கக்கூடாது. பழைய கட்டடத்தை ஆல்ட்ரு பண்ணுறதும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். எதிரியினுடைய கொட்டங்கள் கொஞ்சம் அடங்கி இருக்கும். இவங்களுக்கு பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் விலகி வரப்போகுது. மார்ச் மாதத்துக்கு மேலே அதெல்லாம் அடியோடு விலகிடும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தம் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் ஏதாச்சும் கண்டிப்பாக இவங்களுக்கு வரும். மருத்துவ செலவை மருத்துவ ரீதியான குணங்களுக்காக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உங்கள் உடம்பு வேணும் அப்படின்னா மருத்துவ டெஸ்ட் எடுத்து டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3ல் ராகு, 9ல் கேது. அப்போ 3ல் ராகு, 9ல் கேது, 4ல் சனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பரிகாரம் உங்கள் செல்ஃபோனில் நெட்டில் போய், சரியா, இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் வழிபட்ட லிங்கம், ராவணேஸ்வர லிங்கம், அந்த ராவணேஸ்வர லிங்கத்தை மூல நட்சத்திரக்காரங்க வழிபடுறது சிறப்பு. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க, சரியா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் கையில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி பறக்கிற நிலைமையில் ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை செல்ஃபோனில் வச்சுக்கிறது சிறப்பு. அதே மாதிரி மூலம் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அது சுக்கிரனுக்கு உண்டானது. அப்போ அந்த சுக்கிரன் இந்த ராசிக்கு 6, 11 குடையவன். அப்போ 6, 11 குடையவனா அந்த சுக்கிரன் வர்றதுனால இவங்க நல்ல பெருமாள். அப்போ 6ஆம் இடம் காசு பணம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அப்போ திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய படத்தை, மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கிற படத்தை இவங்க வச்சுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை திருப்பதி போயிட்டு வந்தாங்கனாலும் நல்லாயிருக்கும். உத்திராட நட்சத்திரம் சூரியனுக்கு உகந்தது. அப்போ இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க இவங்க எப்போவுமே
ஒரு பெண் ஆண் தெய்வமான சிவபெருமான நல்ல முழு மனசாக வணங்குவாங்க. அப்போ அவங்க எந்த சிவனை மனசுக்குள்ளே நினச்சி வணங்கினாலும் இவங்களுக்கு அந்த சிவபெருமான் இவங்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை தருவார். இந்த உத்திராட நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் இந்த உத்திராட நட்சத்திரத்தை நாம் கணிக்கவே முடியாது. இவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. ஏன்னா ஆன்மீகவாதி போக்குவரத்து நிறையா பேர் இந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.